சவுக்கு சங்கர்ங்கிறவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அவர் நாளைக்கு வந்து இந்த வழக்கு வந்து அவர் நீதிமன்றத்துக்கு போகும், அவரை தாக்கியிருந்தா அதுக்கான காயங்களை வந்து அவர் நீதிமன்றத்தில் சொல்லுவார். அப்படி ஒருவேளை வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற போது அவர் மறுபடியும் யூடியூப்ல உட்கார்ந்து எத்தனை கதை சொல்ல போறாரோன்னு நமக்கு தெரியல. அதனால ஊடகவியலாளர்களை வந்து காவல்துறை வந்து அத்துமீறி ரொம்ப மோசமா நடத்தும் அப்படிங்கிறதுக்கு வந்து சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. மக்களினுடைய ஒட்டுமொத்த கவனமும் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மேல தான் இருக்கு. என்னாச்சு, ஏதாச்சு, என்ன பண்ணாரு, எப்படி, என்னன்னு இதுல நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவருக்கு வந்து தனியா நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணையை அமைக்கணும், ஜனநாயகத்தில் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து தாக்கப்படுவதாக இருக்கிற செய்திக்கு வந்து உறுதிப்படுத்தணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கும்போது நிச்சயமாக காவல்துறை வந்து அத்துமீறி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சமூகத்துல பாதி அளவுல இருக்கக்கூடிய பெண்களை வந்து நீங்க அவதூறா பேசும்போது அதை குறித்த செய்திகள் ஒளிபரப்பாகுது அப்படின்னா அதுக்கு மேல வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. இன்னும் கேட்டா சவுக்கு சங்கர் அன்னைக்கு எந்த மீடியால பேசினாரோ அந்த மீடியா வந்துட்டு இன்னைக்கு 2வது குற்றவாளியா சேர்த்திருக்காங்க. அதனால அதை வந்து நீங்க ஏன் ஒளிபரப்புனீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில். அதனால இதை வச்சு பார்க்கும்போது சவுக்கு சங்கரனுடைய அந்த மீடியா வந்துட்டு ஏன் முடக்கப்படுது அல்லது ஏன் அது மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இது சார்ந்துதான் இருக்குமே தவிர மற்றபடி. அதாவது அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பதற்காக இந்த ஆட்சியில வந்து ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவங்க கையை உடைச்சிட்டாங்க என்று சொல்வதன் மூலமாக திமுகவினுடைய ஆட்சி வந்து ஜனநாயகமற்ற ஒரு ஆட்சி என்று சொல்வதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் இதற்குள்ள ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒரு முயற்சி. பெண்கள் குறித்த அவதூறுகளை பொதுவெளியில் பேசுவது என்கிற ஆணாதிக்க வக்கரத்தை மனதுக்குள்ளே சுமந்து கொண்டு தன்னை அரசியல் விமர்சகர் என்று சொன்னாலும் சரி, சமூக ஆர்வலர் என்று சொன்னாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பொதுவெளியில் பெண்கள் குறித்து ஆபாச உரையாடல்கள், பாலியல் வக்கரங்களை வெளியிடுகிறவர்கள் மீது நடவடிக்கை என்பது சரியான நடவடிக்கை தான். அவர் தாக்கப்பட்டார் என்பது கூடுதலாக அனுதாபம் பெறுவதற்காக சொல்லப்படுகிற இன்னொரு பூச்சுற்றல் கதை தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவதூறாக பேசியிருக்காருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டதில் சிறைச்சாலையிலே வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க, கை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் இப்போ வந்து வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா மக்களினுடைய ஒட்டுமொத்த கவனமும் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மேலே தான் இருக்குது. என்னாச்சு, ஏதாச்சு, என்ன பண்ணாரு, எப்படி, என்னன்னு. ஏன்னா இவர் பேசும்போதே வந்துட்டு நடக்காத ஒரு செய்தியெல்லாம் கூட நடந்தது மாதிரியே அடித்து பேசுவார். எப்படி அப்படின்னு கேட்டால் எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லக்கூடியவர். அவருடைய வக்கீல் சொல்லும்போது சொல்கிறாரு, அன்னைக்கு வந்துட்டு உள்ளே நுழையும் போது கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு, இன்றைக்கி வந்துட்டு ஒரு இதில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கை நாட்டு தான் வச்சுருக்காரு, அதனால் அவருடைய வலது கை வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவருக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த வக்கீல் வந்து பேசிக்கிட்டே இருக்கார். இந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக காவல்துறை நடந்துக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. வழக்கமாக காவல்துறை வந்து சில குற்றவாளிகள்கிட்ட வந்து அவங்கள வந்து துன்புறுத்துவது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். ஆனால் இவருக்கு அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அதாவது காவல்துறை வந்து எல்லாரையுமே மென்மையாக தான் நடத்தும், யாரையுமே வந்து அடிக்காது, துன்புறுத்தாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிச்சயமாக. ஏன்னா நிறையா லாக்அப் டெத்து நடந்திருக்கு, நிறையா மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு, பல வழக்குகளில் வேறு வேறு தன்மைகள் இருக்குது. இது இந்த வழக்குக்கு பொருந்துமாங்கிறத கேள்வி. காவல்துறையில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப காந்தியத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் அல்ல அதுக்கு. சவுக்கு சங்கருங்கிறவர் மக்களால் ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர். அவர் நாளைக்கு வந்து இந்த வழக்கு வந்து அவர் நீதிமன்றத்துக்கு போகும், அவரை தாக்கியிருந்தால் அதற்கான காயங்களை வந்து அவர் நீதிமன்றத்தில் சொல்லுவார். அப்படி ஒருவேளை வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற போது அவர் மறுபடியும் யூடியூப்பில் உட்காந்து எத்தனை கதை சொல்ல போகிறாரோன்னு நமக்கு தெரியல. அதனால் ஊடகவியலாளர்களை வந்து காவல்துறை வந்து அத்துமீறி ரொம்ப மோசமாக நடத்தும் அப்படிங்கிறதுக்கு வந்து சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. சரி, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இப்படி நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் மாதிரி இது பாருங்க ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் மாதிரி ஏதாவது காமிக்கலாம்ல சார்? ஒரு புகைப்படமோ இல்லை ஒரு வீடியோவோ ஏதாவது? இல்லை, அது சிறைத்துறையிலிருந்து அதற்கான விளக்கம் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் அவரை எதுவும் துன்புறுத்தவில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவருக்கு வந்து தனியாக நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணையை அமைக்கணும், ஜனநாயகத்தில் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து தாக்கப்படுவதாக இருக்கிற செய்திக்கு வந்து உறுதிப்படுத்தணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கும்போது நிச்சயமாக காவல்துறை வந்து அத்துமீறி நடப்பதற்கான விஷயம் வந்து வாய்ப்பில்லை. சீமான் அவர்களுமே இப்போ இந்த உயிர் தமிழுக்கு அப்படின்ற படத்தோட நேர்காணலில் வந்து பேசும்போது சவுக்கு சங்கர் வந்து பேசினது வந்து தப்பு தான், ஆனால் வந்து இந்த மாதிரியான அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக தான் இப்போவுமே பேசுகிறாரு. அதாவது அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பதற்காக இந்த ஆட்சியில் வந்து ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள்
அவங்க கையை உடைச்சிட்டாங்க என்று சொல்வது மூலமாக திமுகவினுடைய ஆட்சி வந்து ஜனநாயகமற்ற ஒரு ஆட்சி என்று சொல்வதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் இதற்குள்ள ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒரு முயற்சி செய்கிறாங்க. அதனால் வழக்கறிஞரை வச்சு அவங்க அந்த ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க. அது நிச்சயமாக நீதிமன்றத்தில் அதனுடைய இது உண்மையா பொய்யா என்பது நீதிமன்றத்தின் வழியாக வெளிச்சத்துக்கு வரும். அதனால் யாரும் வந்து இதை மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி எந்த உண்மைகளையும் நீங்கள் வந்து பகிரங்கமாக ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வரும். அதனால் இது திட்டமிட்டு, அதாவது ஒரு நெல்லையில் வந்து ஒரு காங்கிரஸினுடைய ஒரு மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு, ஏதோ பண வரவு செலவு சம்பந்தமான ஒரு பிரச்சனை என்று சொல்லுகிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த அரசின் குற்றமாக மாற்றணும், இந்த ஆட்சியினுடைய தவறாக மாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு அரசியல் இதற்குள்ளே இயங்கி கொண்டே இருக்கிறதுங்கிறது உண்மையானது. ஏன்னா நீதி விசாரணைங்கிறது ஒருவர் தாக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நமக்கு தெரியாது. அவர் பாதுகாப்பு கேட்டு அந்த நெல்லை மாவட்ட தலைவர் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் வந்து பாதுகாப்பு கேட்டு கொடுக்கலைன்னா நம்ம அதெல்லாம் சொல்லலாம். அவர் காவல்துறையவே அணுகவே இல்லை, அவராக கடிதம் எழுதி வச்சுருந்துருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அரசுக்கு வந்து அந்த தகவல் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாவற்றையும் அரசின் தவறாக மாற்றுவது, ஒவ்வொரு தனிப்பட்ட சம்பவங்களையும் தொகுத்து மொத்தமாக அரசின் தவறாக மாற்றுவது, அரசினுடைய பெயருக்கு வந்து களங்கம் கற்பிப்பதற்கான வாய்ப்பாக மாற்றுவது என்கிற ஒரு முயற்சி இதற்குள்ளே இருக்கே தவிர இதற்கான உண்மைக்கான முகாந்திரங்கள் இல்லை. ஏன்னா பெண்களை குறித்து அவதூறாக நீங்கள் பொது வெளியில் பேசிட்டு நீங்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று நினைக்கிறதா இது ஜனநாயக காலம். திமுகவை சேர்ந்த ஒரு மேடை பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து இரட்டை அர்த்தம் துணிக்க பேசினார் என்கிற போது அவருக்கும் கைது நடவடிக்கை எடுத்தாங்க திமுக அரசு. அது வந்து குஷ்பு கண்ணீர் விட்டு அழுத போது அவரை கட்சியிலிருந்து நீக்கினாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் சிறைக்கு போயிட்டு தான் திரும்ப வந்திருக்காரு. அப்புறம் மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து நான் இனிமேல் இப்பெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் மறுபடியும் கட்சியில் சேர்க்குறாங்க, கொஞ்சம் கால இடைவெளிக்கு பின்னாடி, ஒரு 6 மாத இடைவெளிக்கு பின்னாடி. அப்போ எல்லாவற்றிற்கும் பெண்கள் குறித்த அவதூறுகளை பொதுவெளியில் பேசுவது என்கிற ஆணாதிக்க வக்கரத்தை மனதுக்குள்ளே சுமந்து கொண்டு தன்னை அரசியல் விமர்சகர் என்று சொன்னாலும் சரி, சமூக ஆர்வலர் என்று சொன்னாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பொதுவெளியில் பெண்கள் குறித்து ஆபாச உரையாடல்கள், பாலியல் வக்கரங்களை வெளியிடுகிறவர்கள் மீதான நடவடிக்கை என்பது சரியான நடவடிக்கை தான். அவர் தாக்கப்பட்டார் என்பது கூடுதலாக அனுதாபம் பெறுவதற்காக சொல்லப்படுகிற இன்னொரு பூச்சுற்றல் கதை தான். சரி, இப்போ அவதூறா பேசியிருக்காரு, பெண்களை பற்றி அவதூறா பேசியிருக்காருன்னு சொல்லி கைது செய்யப்படுறது சரியாகவே இருந்தால் கூட, இப்போது அவரோட சவுக்கு மீடியாவுக்குமே இதனால் ஆபத்தாகவும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து இதனால் நெருக்கடி வர்றதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது? இது சரியாக இருக்குமா? இல்லை, அங்கே ஒளிபரப்பான செய்திகள் வந்து எது குறித்து இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அவதூறுகளையும் அதை பெண்களை வந்துட்டு இந்த சமூகத்தில் பாதி அளவில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து நீங்கள் அவதூறாக பேசும்போது அதை குறித்த செய்திகள் ஒளிபரப்பாகுது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை. இன்னும் கேட்டால் சவுக்கு சங்கர் அன்னைக்கு எந்த மீடியாவில் பேசினாரோ அந்த மீடியாவை வந்துட்டு இன்றைக்கி 2வது குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க. அதனால் அதை வந்து நீங்கள் ஏன் ஒளிபரப்புனீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில். அதனால் இதை வச்சு பார்க்கும்போது சவுக்கு சங்கரனுடைய அந்த மீடியா வந்துட்டு ஏன் முடக்கப்படுது அல்லது ஏன் அது மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இது சார்ந்து தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு அரசியல் உள்ளர்த்தம் இருக்கும். அதில் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு தடை என்பது நீங்கள் ஆபாசமான உரையாடல்களை, பாலியல் வக்கரங்களை, வதந்திகளை, பொய்களை பரப்புவதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்குள்ளே வராது. அதனால் தளபதி வந்து ஓடி போயிட்டார் அப்படின்னா மற்ற சிப்பாய்கள் வந்து காணாமல் போவது வழக்கம். சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு போகிறதுக்கும் அதுக்கும் வந்து அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய சூழல் சரியில்லைங்கிறத புரிந்து கொண்டு இதில் வந்து இயங்க வேண்டாம், சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலில் இயங்க வேண்டாம்னா அவங்க சொந்தமாக முடிவெடுத்து போகிறாங்க. இது ஜனநாயகம் சார்ந்து கருத்து சுதந்திரம் சார்ந்த சவாலாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்களே பேக்கேஜ் வாங்கிட்டு தான் பேசுகிறீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுனதுனால அவர் அறிக்கை விடுறாரு, நீங்களே வேறு 6 மாதத்துக்கு ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க. ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்கீங்க, அப்புறம் ஆதரவாக பேசியிருக்கீங்க, திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கீங்க, திமுகவுக்கு எதிராக பேசியிருக்கீங்க. உங்களோட ஸ்டாண்டே வந்து நிலைப்பாடே வந்து மாறி மாறி பேசியிருக்கீங்க. பல வண்ணங்களில் தான் நீங்களே இருந்திருக்கீங்க. பச்சோந்திக்கே நீங்கள் டஃப் கொடுக்கக்கூடிய ஆளாக தான் இருந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் யார் எப்பொழுது நீதிக்கு உரியவராகவோ, அறம் சார்ந்தவராகவோ, ஒரு முழுக்க மனித உரிமை சார்ந்தவராகவோ இருந்திருந்தால் சர்வதேச அளவில் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரியும். தேசிய ஊடக, அதாவது தேசிய அளவில் வந்து இது ஒரு விவாதமாக மாற்றப்பட்டிருக்கும். ஒரு பத்திரிகையாளர் கைதை வந்து அனைவரும் கண்டித்திருப்போம், நாம் உள்பட கண்டித்திருப்போம். அவருடைய நிலைப்பாடு வந்து சரியானதாக இல்லாத பட்சத்தில் பேக்கேஜ் அடிப்படையில் வந்து அவர் பேசுகிற காரணத்தினால அவருடைய கைது நடவடிக்கை என்பது சரியானதான் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. தகவல்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.